ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா, சுவையான கமகமன்னு வீடே மணக்கிற மாதிரி ஒரு அற்புதமான டேஸ்ட்டில் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சிறியவங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஒரு சிம்பிள் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மீன், தக்காளி 2-3 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறோம். புளி கரைசல், நறுக்கிய வெங்காயம், மிளகாய் வற்றல் பொடி, ஜீரகப்பொடி, இஞ்சி பூண்டு விழுது, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, மிளகாய் வற்றல், கறிவேப்பிலை, கொத்தமல்லி இலை. பாருங்கள், இந்த மாதிரி பெரிய வெங்காயத்தை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி மீனும் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு, கடலைப்பருப்பு, மிளகாய் வற்றல், கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சு விட்டுறலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு வாசம் போனதும் நம்ம தக்காளி சேர்த்து வதக்கிடலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பொடியெலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, ஜீரகப்பொடி, மீன் மசாலா, இதெல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கணும். ஒரு 15 to 20 minutes கொதிக்கணும். நல்லா கொதி வந்ததும் புளி கரைசல் சேர்த்துடலாம். ஒரு 5 minutes கொதிக்க விட்டுருங்க. மீன் எடுத்து குழம்புல போட்டாச்சு. லைட்டாக கலந்து விடுங்க. மீனை போட்டு ஒரு 5 minutesலேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்குறோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.